ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வழக்கமாக நம்ம ரீடிங் எடுத்த உடனே நம்ம ரீடிங் எடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை போகிறதுக்கு நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். இன்கேஸ் மொபைல் நம்பர் இல்லை, அது எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் இல்லாட்டி என்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ரோம் போங்க. அதாவது ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TNEB அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். TNEB டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே TNEBnet.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீடிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஆக்சுவலாக இந்த பேஜ் எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட ரீடிங் டீட்டெயில்ஸ், அதாவது எந்த ரீடிங்கில் எவ்வளோ ரீடிங் ஆகிருக்கு, லாஸ்ட் ரீடிங் கவுண்ட் எவ்வளோ, இப்போ ரீடிங் கவுண்ட் எவ்வளோ, அதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், அதுக்கான ரெசிப்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். நாம் இது கூகுள் பே இல்லாட்டி ஃபோன்பே இதில் நம்ம பண்ணியிருந்தாலையும் சரி, பாரத் பில் பேயில் பண்ணியிருந்தாலையும் சரி, இல்லை டைரெக்டாக நம்ம போயிட்டு EB ஆஃபீஸில் பே பண்ணாலும் சரி, அப்படி இல்லை நான் நெட் பேங்கிங்கில் பண்ணேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் என்ன மோடில் நீங்கள் பே பண்ணாலும் அதோட ரெசிப்ட் நம்பர் உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ இந்த பேஜ் இருக்கட்டும். ஸோ இதே நீங்கள் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் நம்ம அப்டேட் பண்ணணும். அதுக்கு இங்கே சொல்லியிருப்பாங்க, இஃப் யூ வாண்ட் டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதாவது TANGEDCO மொபைல் நம்பர் அப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ரீஜன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 8 ரீஜனாக பிரிச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன ரீஜனில் வரீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய EB நம்பரில் ஃபஸ்ட்டு வர நம்பர், ஃபஸ்ட்டு 2 நம்பர் தான் உங்களோட ரீஜனை குறிக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கன்சியூமர் நம்பர், என்னோட கன்சியூமர் நம்பர் நான் போடுறேன். இது என்னோட கன்சியூமர் நம்பர். என்டர் யுவர் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ரெசிப்ட் நம்பர், லாஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த பேஜ் அப்படி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, இந்த பேஜில் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரீஜனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். லைக் இப்போ 9 ரீஜன் இருக்குது. நான் என்னோடய ரீஜன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 02 அப்படின்னு சொல்லிட்டு வரும் என்னோடய விழுப்புரம் ரீஜனுக்கு. இது நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா, சென்னை நார்த்னா 01 வரும். இது சென்னை சவுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 09 வரும். வேலூர்னா 08, அதாவது 0 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் விழுப்புரம் ரீஜன் போட்டு மொபைல் நம்பர், ஏற்கனவே என்னோடய மொபைல் நம்பர் ஒன்று இருக்குது, அதை நான் இப்போ போடணும். அப்போ தான் நீங்கள் ரீடிங் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். இன்கேஸ் எனக்கு தெரியலை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் TNEB வெப்சைட்குள்ளே போய்ட்டும் பார்க்கலாம். ஸோ மொபைல் நம்பர் நான் போட்டுறேன். மொபைல் நம்பர் போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா கேப்சாவை என்டர் பண்ணணும். கேப்சா என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. அதாவது என்னோடய சர்வீஸ் நம்பர், நேமு, என்னென்ன சர்வீஸ் நம்பர் எல்லாமே இருக்கும். இதில் என்னென்ன டேரிஃப்னு சொல்லிட்டு இருக்கும். அதே சமயம் எனக்கு இப்போ ரீடிங் எடுத்ததுனால நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத 2016 எனக்கு காமிக்குது, அப் டு 2020 வரைக்கும். இதில் நான் எத்தனை யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட் நான் பே பண்ணியிருக்கேன், அதுக்கான பில் ரெசிப்ட் நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்டர் யுவர் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ரெசிப்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக எனக்கு டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 11/5/2020 அன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ ரெசிப்ட் நம்பர் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ரெசிப்ட் நம்பர் போட்டேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்டர் யுவர் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம எப்போ பே பண்ணோம், அதாவது பேமெண்ட் டேட் தான் உங்கள் டிரான்சாக்ஷன் டேட்டுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே காப்பி பண்ணியும் போடலாம், அப்படி இல்லாட்டி இந்த கேலண்டரில் செலக்ட் பண்ணியும் போடலாம். எனக்கு ஈஸியாக இருக்கிற மெத்தட் நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பரை நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் மொபைல் நம்பர் ஹஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போது என்னோடய மொபைல் நம்பர் மாறிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீடிங் டீட்டெயில்ஸ் போங்க.
திரும்ப ரீலோட் பண்ணுங்கள். ஸோ கன்சியூமர் நம்பர் இன்வேலிட்னு சொல்லிட்டு வந்துருச்சு, அதாவது என்னோடய மொபைல் நம்பர் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப இந்த மொபைல் நம்பர் மட்டும் என்னோடய பழைய நம்பர் மாற்றிட்டு புது நம்பர் மாற்ற போகிறேன். உதாரணத்துக்கு போட்டு கேப்சாவும் மாற்ற போகிறேன். கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்கலாம். ஸோ இப்போ என்னோடய டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக மொபைல் நம்பர் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய டார்கெட் கைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.